Hello viewers, welcome back to Avi's Kitchen. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம். இது வந்து இன்னைக்கு நான் பண்ண போகிறது வந்து ராகி மாவை வச்சு கொழுக்கட்டை, ஈஸியான ஒரு இனிப்பு கொழுக்கட்டை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ராகி, சாமரிசி, தினை மாவு இதெல்லாம் வச்சு நிறைய பேர் வந்து நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. இது ஹெல்த்தியான ஒரு ட்ரெண்டு தான் இது. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு 2 கப் ராகி மாவு வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வறுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சி பதம் நல்லா வரும். அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு நெய், அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் தேவையானது வந்துட்டு ஒரு 6லேருந்து 7 பாட்ஸ் ஆஃப் ஏலக்காய், காடமம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய். அப்புறம் வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து மிக்சியில் தான் போட்டு ஒரு சுற்றிக்க போகிறேன் அதனால். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்து மறுபடியும் அதே மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா கையில் உடையிற மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகும். இதையும் மறுபடியும் நான் வந்து நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் மாவில் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து நான் இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வானொலி வந்து நான் இங்கே நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மாவை வறுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வானொலியில் வந்து நான் கொஞ்சம் நெய்யை விட்டு வச்சுருக்கேன். ஸோ நெய்யில் வறுத்தா கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் மாவுங்கிறதுனால. இப்போ இந்த நெய்யில் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா மாவு எல்லா நெய்யிலையும் சேர்கிற மாதிரி கிளறிட்டு அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா சூடு எல்லா மாவுக்கும் பரவும், கட்டி கட்டியாகவும் வராது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாவு வந்து நெய்யில் நல்லா வறுத்துட்டேன். கையை கொஞ்சம் நல்லா எடுக்காமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிடும். நல்லா வந்து வறுத்துட்டு இப்போ கொஞ்சமாக இதை ஆற விட்டுக்கலாம். இது ஆற நேரத்தில் நம்ம வந்து மிக்சியில் தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜாரில் வந்து நான் இங்கே வெல்லம், தேங்காய், அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் வந்து நம்ம சேர்த்து மிக்சரில் வந்து ரொம்ப கோர்ஸாக தான் இப்போ அரைக்க போகிறேன் நான். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்ன ஆகிடும், வெல்லம் வந்து ரொம்ப இலகி போன மாதிரி ஆகிடும், கொஞ்சம் ரன்னி கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோலாம் வேண்டாம், நமக்கு ஒரு கோர்ஸாக அரைச்சா போதும். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் அரைச்சா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரியும் இருக்குது தேங்காய், அதே நேரத்தில் வெல்லமும் நல்லா அரைஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு வந்து வெல்லம் வந்து ரொம்ப ஸ்டிக்கியான வெல்லம், ரொம்ப லேசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் ஒரு சுற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் வெல்லத்தையும் ஏலக்காவையும் கூட நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். இல்லைனா வெல்லத்தை கிரேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெல்லத்தோட கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு கடாயில் வந்து நான் கொஞ்சமாகவே வந்து நெய் ஊற்றி இதில் வந்து இந்த பாசிப்பருப்பை வந்து வறுத்துக்க போகிறேன். இது ஏன் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாசிப்பருப்புக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல் இருக்கும். ஸோ இது நெய்யில் வறுத்துட்டோன்னா அந்த ஸ்மெல் வந்து போயிடும். அதுக்காக தான் இதை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய்யில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இந்த பாசிப்பருப்பை. இப்போ நம்ம வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவில் வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சுவைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கொஞ்சமாக இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன். இந்த சால்ட் வந்து நம்மளோட ஸ்வீட் என்ஹான்சர் மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அப்புறம் வந்து நெய் வந்து நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட எவ்வளோ நெய் சாப்பிடுவீங்கிறத பொறுத்து இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு 4 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன், ஏன்னா 2 கப் மாவு போட்டிருக்கேன். அப்புறம் இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க எல்லா மிக்சரும் தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம இங்கே வச்சுருக்க
நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் இந்த பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பூனில். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பாய்லிங் ஹாட் வாட்டரை வந்து விடணும். இதுக்கு நான் அளவெல்லாம் உங்களுக்கு வந்து சொன்னால் சில பேருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகலாம், இல்லை சில பேருக்கு ஜாஸ்தி ஆகலாம். அதனால் இது மட்டும் நீங்கள் வந்து அளவை பார்த்து தான் விடணும். இது கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிடிக்கிற, யூஸ்வலாக நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்லேயுமே கொழுக்கட்டை பண்ணுவோம். அந்த ஒரு கொழுக்கட்டை பதம் இல்லைன்னா சப்பாத்தி மாவை எப்படி பிசைஞ்சு நம்ம பிடிக்க வரும், ஸோ அந்த பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு கொண்டு வந்துக்கணும். ஸோ ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா கையை தயவு செஞ்சு விடாதீங்க உள்ள, இதுக்கு பிசையறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை ஒரு வுடன் ஸ்பாட்டிலானாலேயோ கலரிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஒரு பூரி மாவுக்கு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா உங்கள் ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இம்ப்ரெஷன் வரும். அந்த ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன் நல்லா வந்துட்டு இட்லி தட்டில் தான் நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இட்லி தட்டை வந்து நீங்கள் நல்லா ஒரு எண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தட்லேயும் வந்து நம்ம ஒரு 2 கொழுக்கட்டை வேற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா கொழுக்கட்டையும் வந்து நான் நல்லா பிடிச்சி ஒரு பிளேட்லேயும் வந்து 2 வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இட்லி குக்கருக்குள்ளே வச்சிடலாம். இட்லி குக்கரில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதை அப்படியே தூக்கி இதை வச்சு மூடிடலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ராகி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். நான் வந்து 10 மினிட்ஸ் இட்லி குக்கரில் வந்து நான் வேக விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து தெரியல எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இட்லிக்கு பார்க்குற மாதிரியே தொட்டு பார்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவரை விட்டு நம்ம பார்த்துக்கலாம். இது மாவுங்கிறதுனால இது கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு வருது, பட் மோஸ்ட்லி அது வந்து வெந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். அவ்வளோதான். இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஆற விட்டுட்டு நம்ம இப்போ சாப்பிட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சுவையான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்க நல்லா நெய் வாசனையும் அந்த ஏலக்காயோட வாசனையும் இங்கே வந்து ரொம்ப கமகமன்னு சூப்பராக வந்துட்டுருக்கு. இது நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது இனிப்பு வகைங்கிறதுனால இது கூட தொட்டுக்கிறதுக்கோ எதுவோ அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இதை நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனு. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு டோன்ட் forget to give me a thumbs up and please do subscribe to my channel. Thank you for watching. Bye.